கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் கொடுத்திருந்த ஒரு அப்டேட் அப்படின்றது வேற லெவலில். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முந்தைய ஆட்சி திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஸோ அதுக்காக நிறைய பிரச்சனைகள் கலவரங்கள் எல்லாமே பயங்கரமாக நடந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பயிர் விளைவிக்கிறதுக்கான விலை, அதே மாதிரி அவங்க வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கான விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட்டோட முன்னிலையில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தளபதி அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து மக்கள், அதாவது விவசாய மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக அவங்க சைடு வந்து பண்ண போகிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொருள் தட்டுப்பாடோ இல்லை வந்து உணவு தட்டுப்பாடோ வரக்கூடாது அப்படின்றதுக்காக விவசாயிகளுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஹை குவாலிட்டியான விதைகள், ஹை குவாலிட்டியான காய்கறி விதைகள் எல்லாமே வந்து கொடுக்க போறாரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மானியமும் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அந்த விவசாயத்துக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் ஒரு ஒதுக்கீடை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா விலை மதிப்போ விலையற்ற நிர்ணயம் எதுவுமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த விலைகள் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண போறாராமா. இது பண்ணால் வந்து நம்ம விவசாயி அவர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் வந்து உயரும். அதுக்காகவே அவங்க வந்து விவசாயத்தை வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து தட்டி கழிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து தளபதி அவர்களுக்கு வந்திருக்கு. அதனாலே விவசாயத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு முதல் இடமாக வந்து அவங்க என்ன பிரச்சனைகள் எது சொன்னாலுமே வந்து சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுல நம்ம தளபதிகள் பயங்கரமான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஸ்பெஷலாக வந்து நடந்ததே கிடையாது. பட் தளபதி அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின் போது அது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. தளபதி பற்றின சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், அதே மாதிரி பாலிடிக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.